ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ். இந்த வைரஸை பற்றி லாஸ்ட் 1 வீக்காக எல்லா நியூஸ் சேனல்லையும் பேசிட்டாங்க. அடுத்த கொரோனாங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. பட் இதை பற்றி நான் இது வரைக்கும் வீடியோ போடலை. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ எந்த கேஸுமே ரெஜிஸ்டர் ஆகலை. பட் இன்னைக்கு பெங்களூரில் ஒரு 8 மந்த் குழந்தைக்கு இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த வைரஸ் அவ்வளோ டேஞ்சரா? இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கா? இது எப்படி பரவுது? எப்படி இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ். இந்த நீமோங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னாலே அது உங்கள் நுரையீரலை குறிக்கிறது. ஸோ நுரையீரலை தான் இந்த வைரஸ் பாதிக்க போகுது. இந்த வைரஸ் யாரை பாதிக்கும் அப்படின்னா 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளையும் வயசான முதியோரையும் தான் மோஸ்ட்டாக பாதிக்கும். இது கூட ஆடடாக நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வைரஸ் உங்களை பாதிக்கும். சரி, இது எந்த மாதிரியான சிம்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் என்ன சிம்டத்தை உண்டாக்க போகுது? காய்ச்சல், இருமல், சளி, மூக்கடப்பு. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா மூச்சு திணறல், நிமோனியா லெவலுக்கு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் சிம்டம்ஸ். சரி, இது எப்படி ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுது அப்படின்னா, ஆப்வியஸ்லி அஃபெக்ட் ஆன பர்சன்ஸுக்கு க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தாலோ, இல்லை அவங்க பேசும்போது அவங்க ட்ராப்லெட்ஸ் நம்ம படுது அப்படின்னாலோ, இல்லை அஃபெக்ட் ஆனவங்க எச்சில் ஏதாவது நம்ம மேலே படுது அப்படின்னாலோ இது பரவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்கிறீங்களே சார், இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்த வைரஸ்க்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. பட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். சரி, இதுலேருந்து எப்படி சார் நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி கொரோனா டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் சேம். மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஹேண்டை சானிடைஸ் பண்ணிக்கோங்க, உங்களை சுற்றி இருக்க ஏரியாவை க்ளீனாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அசால்ட்டாக இருக்க வேண்டாம், டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.